வணக்கங்க. இன்னைக்கு நான் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பற்றி நான் சொல்லலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக திருவண்ணாமலையோட நடந்தது. அதாவது பெரிய பாறை அந்த மழையெல்லாம் பயங்கர ஹெவி ரெயின் அந்த இதில் விழுந்து மக்கள் 7 பேர் மண்ணிலேயே புதஞ்சு இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் இது எர்த்குவேக் வந்தது. அப்புறம் சுனாமி வார்னிங்லாம் கூட கொடுத்தாங்க. பட் அந்த எர்த்குவேக்ல பாதிப்பு ரொம்ப பெருசாக இருந்தது. சுனாமியில் ஓரளவுக்கு பாதிப்பு இருந்தது. அப்புறம் இந்த டிசம்பர்லயுமே இனியும் பெரிய மழைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களுக்கு. அதனால நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது நல்லது. நம்மளுக்கு ஹெவி ரெயின்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம அந்த டைம்ல வெளியில போறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு தண்டர்லாம் லைட்னிங் வந்தா கூட அது கூட நம்மளை பாதிக்கும். மரத்துக்கு அடியில எல்லாம் நிக்க கூடாது. அப்புறம் வண்டியில எல்லாம் போனா கூட இந்த தண்ணி ரோட்ல போனா வண்டி ஸ்கிட் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு வண்டியெல்லாம் எடுக்காம இருக்கிறது நல்லது. அப்புறம் இந்த சீ ஷோர்ல இருக்கிறவங்க, அதாவது கடற்கரை ஓரத்துல இருக்கிறவங்க, அப்புறம் அந்த மலை சரிவுல இல்லாட்டி மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஹெவி ரெயின் வர டைம்ல அந்த ஹெவி ரெயின் நிக்கிற வரைக்கும் அந்த ஏரியால இல்லாம வேற இடத்துக்கு இவாக்குவேட் பண்ணிட்டு வேற இடத்துல போய் இருந்துகிட்டோம்னா நம்ம லைஃபை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளட் டைம்ல ஒரு 3-4 பசங்க பீச்சுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு உள்ள தண்ணியில இறங்கி அந்த ஃப்ளட்டை பார்க்க அப்படி இப்படின்னு போயிட்டு தண்ணியில அடிச்சு போய் 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. இந்த மாதிரி இது ப்ரொஹிபிட் பண்ணி இருக்கும்போது கவர்மெண்ட் போகாதன்னு சொல்லும்போது நம்ம அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைம் வேவ்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும். இனிமேல் வரப்போற வருஷங்களும் ரெய்னி சீசன் இப்போ மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் காரணம் குளோபல் வார்மிங். அது குளோபல் வார்மிங் ஆனதுக்கு காரணம் நம்ம மரங்களை வெட்டுறது அந்த மாதிரி இருக்கிறதுனா மரங்கள்லாம் வெட்டாம அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்னா அந்த குளோபல் வார்மிங்கை தவிர்க்கலாம். குளோபல் வார்மிங் கொஞ்சம் ஆகாம ஐஸ்பர்க்ஸ்ல உருகாம கடலோட லெவல் உயராம இருக்கும். இப்போ ஃப்ளட் எல்லாம் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். நம்மளுக்கு அது ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய மழையே நம்மளுக்கு ஒரு நாள்ல வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள வர்றது எல்லாமே வரும். இந்த மாதிரி மழை ஃப்ளட்டு இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம ஆக்சுவலி இந்த நோய்கள்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுக்கு அந்த கண்டேஜியஸ் டிசீசஸ் எல்லாம். அதனால நம்ம ப்ரிகாஷனரி மெஷர் எடுத்துக்கிட்டு நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பாக இருக்கணும். வெந்நீர் குடிச்சுக்கணும். சில பேர்லாம் அந்த ட்ரைனேஜ் வாட்டர்லாம் ட்ரிங்கிங் வாட்டர்ல கலந்து வந்துருச்சு அப்படின்லாம் நியூஸ்லலாம் பார்த்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பெட்ஸுக்கெல்லாம் நம்ம ஷெல்டர் கொடுக்கலாம். ரோட்ல இருக்கிற நாயெல்லாம் இருக்கு அப்படின்னா ஓரமாக உட்கார்றதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்ம இந்த ரெய்னி இந்த மாதிரி மழைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.